அஜித்குமார் அடிச்சு கொன்னீங்களே, ரத்த வெள்ளத்துல துடிக்க துடிக்க கொன்னீங்களே, அப்பா எங்க போனார்? அவன் ஒரு அப்பா இல்லாத புள்ள போக வேண்டியதானே? கிங்காங் வீட்டு கல்யாணத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்குல்ல உங்களுக்கு? கேட்டா அமைச்சர் போனாரா? இங்கேயே அமைச்சர் அனுப்ப வேண்டியதானே? கல்யாணம் முக்கியமா கருமாறி முக்கியமா? துடிக்க துடிக்க கொன்னது நீங்க தானே. அவன் உங்கள்கிட்ட என்ன கேட்டான்? அரசு வேலை கேட்டானா? அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணானா? விமர்சனம் பண்ணானா? அப்பாவியா தானங்க இருந்தான். சென்னையில ஒருத்தன் காவலாளி வேலை செய்யறானே 10,000க்கு மேல சம்பளம் இல்லை, 12,000க்கு மேல சம்பளம் இல்லை. அந்த ஊர்ல கோவில்ல வேலை செய்யக்கூடியவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பீங்க? 50,000 கொடுத்துருப்பீங்க. அவனை அடிச்சு கொண்டிருக்கீங்களே, துடிக்க துடிக்க செத்துருக்கான 27 வயசு பையன். அவனுடைய கனவுகள் என்னவா இருந்திருக்கும்? அப்ப இன்னைக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா எதை வேணா பண்ணுவீங்களா? என் தங்கச்சி ஸ்ரீமதி கதற கதற ரத்த வெள்ளத்துல செத்தால, இன்னைக்கு என்ன நீதி கொடுத்துட்டீங்களா? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு 5 மாதத்தில் தீர்ப்பு, ஆசிபாக்கு ஏன் கொடுக்கல? அப்ப இங்க என்ன மறுக்கப்படுகிறது? நீதி எதற்காக? பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனைக்கு அதுக்கு நாங்க தான் போராடணும். இன்னைக்கு ஏன் போராட வரமாட்டீங்க? தூத்துக்குடியில 18 பேரை சுட்டு கொன்னுட்டீங்க. இன்னைக்கு என்ன நாள்? மாஞ்சோலையில எத்தனை பேரை சுட்டு கொன்னீங்க? நாங்க ஒண்ணு பண்ணா நீங்க ஒண்ணு பண்ணணும், நீங்க ஒண்ணு பண்ணா நாங்க ஒண்ணு பண்ணணும். 2 பேரும் சரிசமமா தானே இருக்கீங்க. இந்த மக்களையும் மண்டையும் கொன்னு புதைச்சிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இன்னைக்கு தான் நீங்க உங்களுக்கு அகழ்வாராய்வு எல்லாம் தெரியுது. இந்த 10 மாசத்தை என்ன ஃபுல்லா பீக்கா கொண்டு போகணும். ஐயா உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில் இருக்காரு, உடல் நலத்தோட, கடவுள் கிருபையில் நல்லபடியா வரட்டும். புரியுதுங்களா? நாங்கள் திருப்பியும் சொல்றோம், எங்களுக்கு வலியும் வேதனைகளும் அதிகம் இருக்கு. எங்களுடைய வலிகளை தான் பேசுறோம்.